தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தற்போது அக்கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அது புதுச்சேரியில் அதிமுகவிற்கு உப்பளம் மற்றும் உருளையம்பேட்டை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உப்பளம் தொகுதியில் அக்கட்சியினுடைய புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் போட்டியிடுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதே போல உருளையம்பேட்டை தொகுதியில் அக்கட்சியினுடைய முன்னாள் துணை செயலாளர் காந்தியும் போட்டியிட உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது அதிமுக தலைமையிலிருந்து தற்போது வந்திருக்கிறது. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகளும், பாஜகவிற்கு 10 தொகுதிகளும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் என ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பாஜக போட்டியிடக்கூடிய 10 வேட்பாளர் பட்டியலை பாஜக தலைமை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த 2 வேட்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். அதன்படி உருளையம்பேட்டை தொகுதியில் தற்போது புதுச்சேரி மாநில அன்பழகனும் உப்பளம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும், உருளையம்பேட்டை தொகுதியில் அக்கட்சியினுடைய முன்னாள் துணை செயலாளர் காந்தியும் போட்டியிட உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்.